بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் ஸலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் யாரெல்லாம் மறுமை நாள் வரைக்கும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, வாழ்ந்து விட்டு சென்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் வாழவிருக்கின்றார்களோ அத்துணை பேர்கள் மீதும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என வேண்டியதன் பிற்பாடு, பேரன்பிக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு என்று திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு நோன்பை நாங்கள் நோற்றவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அதே போன்று அவனால் கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளில் ஒன்றான அசருடைய தொழுகைகளை தொழுதவர்களாகவும் நாங்கள் இந்த இடத்திலே என்ன செய்கிறோம், ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பவர்களுடைய சிறப்பு பல பயான்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மலக்குமார்கள், அது சக்கீனத் என்கின்ற அமைதி இறங்குகிறது, மலக்குமார்களுடைய துஆ பிரார்த்தனை இருக்கிறது என்கின்ற அந்த ஹதீஸ் பல முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறது, எங்களுக்கு தெரியும். எனவே இப்படியான ஒரு சபையில் ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கேட்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அதோடு அந்த கேட்கப்படுகின்ற உபதேசத்தை எங்களுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்ய வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல எண்ணில் அடங்காத அருட்கொடைகளை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி ஃபலா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகள், நிஅமத்துகள் இருக்கிறதே, அதை நீங்கள் ஒவ்வொன்றாக எண்ணி கணக்கெடுப்பீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் கணக்கெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எண்ணிக்கை கூட இல்லாத அருட்கொடையை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு அளவே கிடையாது என்பதுதான் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது, இல்லையா? எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய அருட்கொடைகள் என்றால் என்ன? நாங்கள் பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம். வானத்தின் ஊடாகவும் மனிதர்களுக்கு பிரயோசனம் இருக்கிறது. வானத்திலிருந்து மலையில் இறக்கப்படுகிறது. அதே போல சூரியன் இருக்கிறது. சூரியனுடைய ஒளிகள் என்ன செய்து பூமியை நோக்கி வருகிறது. பிரயோசனமா இல்லையா? சந்திரன் இருக்கிறது. சந்திரன்களை வைத்து இன்னைக்கு சந்திரன் தேய்ந்து தேய்ந்து போக போக பிறையை கணிப்பிடுகிறோம். பிரயோசனமா இல்லையா? நட்சத்திரங்கள், கடல் செல்லக்கூடியவர்கள், கடல்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போ அதுதான் கருவிகளை வைத்து கண்டுபிடிப்பார்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த அவருடைய படைப்பினங்கள் எல்லாமே அருட்கொடைகளாக தான் இருக்குது. நிச்சயம் யோசிக்க தேவையில்ல. மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். மனிதர்களை பார்த்தால் மனிதனுடைய எல்லா உறுப்புகளும் அருட்கொடைகள் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசான வஷஃபத்தைன் வஹதைனாஹு நஜ்தைன். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு ரெண்டு கண்களை நாங்கள் தரலையா? அதே போன்று ஒரு உதடையும் நாவையும் தரவில்லையா? அல்லாஹ் அப்படின்னு கேட்டு, வஹதைனாஹு நஜ்தைன், இரண்டு வழிகளையும் உங்களுக்கு நான் தரவில்லையா? நல்ல பாதை இது, கெட்ட பாதை இது, இப்படி என்று தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் இந்த வசனம் எதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது? அப்படி என்று கேட்டால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற உறுப்புகளும் அருட்கொடை தான். தலையை எடுத்து பாருங்க. அந்த தலையுடைய பகுதிக்குள் அல்லாஹ் மூளை என்கின்ற ஒரு பகுதியை வைத்திருக்கிறான். அந்த மூளை என்கின்ற அந்த பகுதியை வைத்து மூளை இருப்பவன் யாரு, மூளை இல்லாதவன் யார் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். மூளை இல்லாதவன் யாரு? நம்ம பாசையில் மூளை இல்லாதவன் சொன்னால் மூளை இல்லைன்றா மூளை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, மூளை இருக்கும், ஆனால் சிந்திக்கின்ற ஆற்றலை இழந்திருப்பார். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருப்பான். இப்போ இவரை பார்த்து நாங்கள் கேலி பண்ணலாமா, கிண்டல் பண்ணலாமா? இல்லை, இஸ்லாம் எங்களுக்கு அந்த வழிமுறையை காட்டித்தரல. ஒருத்தன் பைத்தியக்காரனாக இருந்தால் கூட அவனை கேலி பண்ணுவதற்கு, கிண்டல் பண்ணுவதற்கு இஸ்லாம் அந்த அனுமதியை எங்களுக்கு தரவில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய படைப்பு அது.
அல்லாஹ்வுடைய படைப்பு அது. அவனை பார்த்து கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது, அவனை பார்த்து என்ன செய்து அவனுடைய மனசு நோவுப்படி நடந்து கொள்வது இஸ்லாமியர்கள் செய்து தடை செய்திருக்கிறது. எனவே இப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா இந்த மூளை இருப்பது, நாங்கள் பொதுவாக பேசக்கூடிய மூளை இருப்பவர் மூளை இல்லாதது. மூளை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா அவருடைய சிந்திக்கின்ற ஆற்றலை எடுத்திருப்பான். அப்படிப்பட்டவர் மூளை இல்லாதவர் நாங்கள் சொல்கிறோம். சிந்திக்கின்ற ஆற்றலை பொறுத்தவர் அவர் பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருப்பார், பெரிய ஒரு டாக்டராக இருப்பார், அல்லது பெரிய ஒரு பதவிகளில் இருப்பார். இப்போ இவருக்கு அல்லாஹ் மூளையை கொடுத்ததுக்காக இவர் வந்துக்கிட்டு அல்லாஹ்வை மறந்து வாழ முடியுமா? முடியாது. அல்லாஹ் இவருக்கு நியமத்தை கொடுத்திருக்கிறான், அருட்கொடை என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கிறான். அப்போ மூளை என்பது மிக மிக பிரதானமான ஒரு மனிதனுடைய அருட்கொடையில் மிக பிரதானமானது. அது எங்களுக்கு தெரியும். அதே போல கையை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் காலை கொடுத்திருக்கிறான். இப்போ இதெல்லாம் அருட்கொடைகளா இல்லையா? அதே நேரம் திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் நான் இப்போ ஓதை காட்டிய அந்த வசனத்தில் என்ன சொல்றான்? 2 கண்களை தந்திருக்கிறோம், பேசுகின்ற நாவை உதடுகளை தந்திருக்கிறோம், இதுவும் உங்களுக்கு அருட்கொடை. அதன் மூலமாக நீங்கள் நல்ல பாதை எது என்று தேர்வு செய்து கொள்ளுங்கள். எது நல்ல பாதையோ அந்த பாதையெல்லாம் செல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? எனவே இந்த 2 கண்களை கொண்டும் நாவை கொண்டும் நல்ல பாதையை தேர்வு செய்ய முடியும் என்கின்ற ஒரு விளக்கத்தை இந்த வசனத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான். இப்போ இந்த அருட்கொடை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், கண்கள் அருட்கொடை, கண்கள் அருட்கொடையாம். கண் இல்லாதவரிடத்தில் சென்று கேட்டால் கண்ணுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வாய் பேச முடியாத ஒருத்தரிடத்தில் போய் சென்றால் வாயினுடைய, அதாவது நாவினுடைய அந்த பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியமாக இருப்பவரிடத்தில், ஆரோக்கியம் இல்லாத ஒருவரிடத்தில் நாங்கள் சென்று கேட்டால் ஆரோக்கியத்துடைய அந்த பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் இல்லையா? ஒவ்வொரு உறுப்புகளும் விளக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு உறுப்புகளையும் யாருக்கு அல்லாஹ் நல்ல முறையில் அமைத்திருக்கிறானோ அவர் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு இழக்கப்படுகின்ற ஒருத்தரை பார்த்து, உறுப்புகள் செயலிழக்கப்படுகின்ற ஒருத்தரை பார்த்து புரிந்து கொள்கின்ற அமைப்புக்கு அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பிரெயினை வைத்திருக்கிறான். அப்போ சிந்திச்சு பார்க்கிறோம், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு அழகான கைகளை தந்திருக்கிறான், கண்களை தந்திருக்கிறான், பேசுகின்ற ஆற்றலை தந்திருக்கிறான், நடக்கின்ற கால்களை தந்திருக்கிறான், பல அருட்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் உடலிலே. இதையெல்லாம் தாண்டியது அல்லாஹ் தஆலா என்ன ஒரு சிந்திக்கின்ற ஆற்றலை தந்து நல்லது கெட்டது எது என்கிற உணர்வை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அதற்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்ற ஒரு மனப்போக்கோடு இருக்க வேண்டும். எனவே இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால், பொதுவாக அல்லாஹ் எங்களுக்கு நாவை தந்திருக்கிறான். இந்த வசனம் நாவை தந்திருக்கிறான். இந்த நாவினுடைய சிறப்பு என்ன? பொதுவாக நாவு வந்துக்கிட்டு இதனுடைய தன்மை என்ன? பொதுவாக நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை எது புளிப்பு, எது இனிப்பு, எது கசப்பு அப்படி என்று உணர்ந்து கொள்கிற அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நாவை வைத்திருக்கிறானா இல்லையா? பாருங்க, சில சாப்பாடு நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு வந்துக்கிட்டு எங்களுடைய உடம்புக்கு ஒத்து வருமா வராதா என்று எது முடிவெடுக்கிறது? நாவு தான். ஒரு கசப்பான ஒரு பொருளை நாங்கள் நாக்கில் வச்சுட்டோம் வைங்க, அந்த கசப்பான ஒரு பொருள் கசப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை நாக்கு உணர்ந்து மூளைக்கு செல்கிறது. அந்த மூளை என்ன சொல்கிறது? இது வயிற்றுக்குள் சரி வராது, இதை விட்டுடு அப்படின்னு சொல்கிறது. அவன் உடனே நாங்கள் விட்டுருமா இல்லையா? ஒரு நோய்வாய்ப்பட்டுள்ள ஒருத்தர் நிச்சயம் யோசிக்க தேவையில்லை, ஒருத்தருக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இவர் நோய் வாய்ப்பட்டு 2-3 நாளாக சரியான காய்ச்சல் இருக்கிறாரு அப்படின்னா இவர் வந்து டெப்லெட் பாவிச்சிருப்பார். டெப்லெட் பாவிச்சு சரியான முறையில் சாப்பிட்டு இருக்க மாட்டார். நோய் சரியாகிடுச்சு, மறுபடியும் தண்ணீரை இறந்துகிறார். அவருக்கு கசப்பான ஒரு தண்ணியை உணர்ந்து கொள்கிறார். என்ன காரணம்? நோயோடு இருந்தால் சாப்பிட முடியல. அப்போ எல்லாமே அவருக்கு டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு மாதிரி தண்ணீரை குடிச்சு பார்த்தாரு, நோயெல்லாம் சரியாயிட்டு. ஆனால் கசப்பான ஒரு தன்மையை உணர்ந்து கொள்கிறார். அப்போ நாக்கினுடைய தன்மை அதை காட்டுகிறதா இல்லையா? நாக்கு வந்துக்கிட்டு சரியான ஒரு நிலையில் இருந்தால் தான் உடலுக்குள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும். அதை அவருடைய செயல் இழக்கின்ற தன்மையை ஏற்படுத்திவிட்டால் அந்த உடலுக்குள் என்ன செய்யாது, அதை எடுத்துக்கொள்ளாது, வாந்தி தான் வரும். அந்த அளவுக்கு நாக்குடைய தன்மைகள் இருக்கிறது இல்லையா? எனவே அல்லாஹ் தஆலா இந்த நாவை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நாவின் மூலமாக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதாவது சாப்பிடக்கூடிய உணவுகளை ருசிகளை உணரக்கூடிய அளவுக்கு நாவை அல்லாஹ் தஆலா தன்மைகளாக வச்சிருக்கிறான். அதே நேரம் இறைவன் வந்துக்கிட்டு பேசுகின்ற ஆற்றலை தந்திருக்கிறான் இல்லையா? எனக்கு உங்களுக்கும் பேசுகின்ற ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும்
இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைச்சிட்டு எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இவருக்கு செய்கிறான், வழிகாட்டி இருக்கிறான். எனவே பேசுகின்ற ஆற்றலை தந்த ரப்பு எதை பேச வேண்டும், எதை பேசினால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புவார்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அப்படி என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திருமறை குர்ஆன் ஹதீஸ்கள் ஊடாக சொல்லி இருப்பதை நாங்கள் செய்யலாம், பார்க்க முடிகிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த நாவு என்பது மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த நாவால தான் ஒரு மனிதன் நல்லவனாகிறான், இந்த நாவால தான் ஒருவன் கெட்டவனாகவும் ஆகிறான். நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மனிதன் நாவை வச்சுட்டு சும்மா இருக்கிற இல்லையா, இவர் இப்போ பார்த்தாலும் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார், இவர் பேசுறதால தான் இவருக்கு இந்த கதி, இவருடைய வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா இவருக்கு இந்த நிலைமை வாரல அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா. எனவே ஒரு மனிதன் கெட்டு போறதும் நாவால தான், ஒரு நல்ல நிலைக்கு வருகிறதும் நாவால தான், நல்ல நிலைக்கு வருகிறதும் நாவால தான். ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுறது, சமூகத்துக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை படித்து கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு நல்ல மனிதனுடைய பண்புகளா இல்லையா. இப்போ எதனால் இது பேசுகிறோம், நாவு. பொதுவாக நாவு என்பது அல்லாஹ்வுடைய அருள்கொடை. நல்லதை பேசுவதற்கும் அது பயன்படுத்தப்படுகிறது, கெட்டதை பேசுவதற்கு அது பயன்படுகிறது. இப்போ நாங்கள் பார்க்கணும், நல்லதை பேசுறதுதான் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாமே நல்லது தான். இந்த நாக்கால வந்துட்டு நாங்கள் பொதுவாக எதை வேண்டுமென்றாலும் பேசலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ருகள் செய்யலாம், இது எல்லாமே நல்ல விஷயம்தான் இல்லையா. நாங்கள் குர்ஆன் ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதுகிறாரோ ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 3 எழுத்து ஓதினா 30 நன்மை. இப்படி நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நாவால் என்ன செய்கிறோம், மொழிகிறோம், ஓதுகிறோம், நன்மைகளை பெறுகிறோம். இப்போ வாய் பேச முடியாதவருக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்கிறதா? இல்லை, வாய் பேச முடியாதவருக்கு இல்லை. இப்போ நாவை அல்லாஹ் தந்ததுனால நாங்கள் செய்கிறோம் இல்லையா. அதே நேரம் எந்த ஒரு திக்ராக இருந்தாலும், எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் திக்ர் செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் செய்கிறோமா இல்லையா. இப்போ இதுவும் கூட எது அல்லாஹ் தஆலா நாவை தந்ததான் செய்கிறோம். அதே நேரம் நல்ல விஷயங்களை பேசுகிறோம், நல்ல விஷயங்களை பேசுகிறோம், நல்ல விஷயங்களை படித்து கொடுக்குறோம். இப்போ நாவு இல்லாட்டி ஊமை பாசை அமைச்சு படித்து கொடுக்குற விளங்குமா யாருக்காவது? அதுக்காக ஒரு பாடம் நடத்தப்படுகிறது. இந்த ஊமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அதற்கென்று பிராக்டிஸ் வழங்கப்பட்டு அந்த மொழியை வழங்கக்கூடியவர்களுக்கு அந்த பயிற்சியை செய்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படியான ஒரு தன்மைகள் இல்லையே. எங்களுக்கு இயற்கையிலேயே பேசுகின்ற ஆற்றல் எல்லாம் தந்திருக்கிறாங்க, அது ஒரு தேவை கிடையாது. எனவே இந்த நாவு வந்துக்கிட்டு பேசுகின்ற ஆற்றலை தந்ததுனால நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம், நல்ல விஷயங்களை படித்து கொடுக்குறோம். இது எங்களுக்கு அல்லாஹ் தந்த அருள்கொடை. எனவே இது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறது, நல்ல விஷயங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது, வன்மையாக சொல்கிறது. அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, இந்த நாவை வைத்து மனிதன் அவனையே அழித்துக் கொள்கிறான். இந்த நாவை வைத்து மனிதன் அவனே அழித்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்மத். யார் அல்லாஹ்வுடைய இந்த மறுமை நாள் இருக்கிறதே, இந்த மறுமை நாளை யாரெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறார்கள், அப்படின்னா நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை நிறைய அமல் செய்கிறோம், எவ்வளவோ அமல் செய்கிறோம், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிறோம் என்கிறத ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா. எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், எந்த நம்பிக்கை? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம், அப்படி சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் விசாரிப்பானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்மத். பேசினா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா சத்தம் போடாமல் அப்படியோ சவுண்ட் வராமல் உட்காந்துருங்க. பேசினா நல்லது பேசணும், இல்லைன்னா சத்தம் போடாமல் செய்யுங்க, உட்காரணும். இந்த சொல்லி எதை சொல்கிறது என்றால், ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலே நாங்கள் பேசினாலும், அல்லது ஏதாவது ஒரு நண்பர்களோடு பேசினாலும், அல்லது எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே பேசினாலும், பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தையை தான் பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நல்ல வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா, எங்களுக்கு முடியாதா? கடுமையாக கோபம் வருகிறது, குடும்ப உறுப்பில் 4 பேர் 4 வார்த்தைகளை பேசுகிறாங்க, கடுமையாக கோபம் வருகிறது, எதிர்த்து பேசணும் போல இருக்கிறது, தகாத வார்த்தையோடு பேசணும் போல இருக்கிறது, அப்படி என்று நாங்கள் நினைத்தால் எங்களுடைய செயற்பாடு இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லதை பேசுங்க, இல்லையா சத்தம் போடாமல் அப்படி வரீங்க, இருக்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நாங்கள் நடக்கக்கூடாது. எனவே எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகளில் மிக பிரதானமான ஒன்று, பேசினா நல்லதை பேசணும், இல்லைன்னா சத்தம் போடக்கூடாது. இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறது,
நல்லதை பேசுங்கள், இல்லைன்னால் மௌனமாக இருங்கள். மௌனமாக இருப்பதை விட நல்லதை பேசுவது சிறந்தது. அதுக்கு மாற்றமாக நல்ல பேசினா நல்லதை பேசுங்க அல்லது மௌனமாக இருங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்றது மௌனமாக இருப்பதை விட நல்லதை பேசுவது சிறந்தது. அப்போ பொதுவாக எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் ஒரு நல்ல வார்த்தையை பேசுவதன் இஸ்லாம் வந்துக்கிட்டு வரவேற்கிறது. அந்த நல்ல வார்த்தையை விட்டு எப்பொழுதும் எங்களுடைய நாவு வழிதவறி போகிறதோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸுக்கு மாற்றமாக வருகிறது. எனவே மறுமை நாளில் நரகம் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த நாவுகளை என்ன செய்யும், விட்டு செல்லும் என்கின்ற அந்த வழக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எப்படி தவறுதலாக யூஸ் பண்ணப்படுகிறதுங்கிற ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுறேன். அதாவது நாவினால் எப்படி தவறுதலாக சில விடயங்கள் நடக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் சமூகத்தில் வந்துக்கிட்டு இந்த நாக்கை வச்சுக்கிட்டு நரம்பு சொல்லுவாங்க, நரம்பு இல்லாத நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு இல்லாத நாக்கு அப்படின்னா என்ன? நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படியா? நாக்குக்கு நரம்பு இருக்கிறது, ஆனால் பேசுகின்ற அமைப்பு பிழையானது. பேசுகின்ற அமைப்பு இருக்கிறது, அது பிழையானது. அடுத்தவங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு, அடுத்தவனுடைய மனசை உடைக்கிற அளவுக்கு. ஒரு 5 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நல்ல ஒரு 5 பேரும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக நல்ல விஷயத்தை பேசி கொண்டிருப்பார்கள். பேசிக்கொண்டு அந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்துக்கிட்டு போய்த்தாண்டு வைங்க, அவரை பற்றி இந்த 4 பேரும் பேசுறது. மறுபடியும் 4 பேர்ல வந்துட்டு இன்னொருத்தர் போய்த்தாண்டு வைங்க, இவரை பற்றி அந்த 3 பேரும் பேசுறது. இப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுறது, அவர் இல்லாத இடத்தில் பேசுறது, இருக்கிற டைமில் பேசுறது என்ன நல்லதை பேசுறது, இல்லாத டைமில் அவர் என்ன அவர்கிட்ட கெட்ட விஷயம் இருக்குதோ அதை கொண்டு வந்து பேசுறது. இப்போ இஸ்லாம் இது அனுமதிச்சிருக்கிறதா இல்லையா என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்குற, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கீபத் சம்பந்தமாக என்ன செய்யுங்க சொல்லுங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேள்வியாக கேட்குறாங்க, உங்களுக்கு கீபத் என்றால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க தெரியாது. அல்லாஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அது கீபத் என்றால் திக்ருக்க அஹாக்க பிமா யக்ரஹு, உன்னுடைய சகோதரனை பற்றி அவன் வெறுக்கக்கூடிய ஒரு சொல்லையோ அல்லது ஒரு காரியத்தையோ செய்வது, ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு சொல்லை சொல்லுவது, மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துவது. எனவே ஒரு சகோதரன் எதை வெறுப்பானோ அதை இன்னொருத்தரிடத்தில் சொன்னால் அது புறம், அது கீபத், அது குறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ அந்த சாபாக்கள் மாறி கேட்டாங்க, எப்படி சொன்னால், யா ரசூலல்லாஹ், அவனிடத்துல இருக்கக்கூடிய குறைகளை சொன்னால் தான் அது குறை. அவன் இல்லாத போது இல்லாததை சொன்னால் அது குறையாகுமா? அவன்கிட்ட இல்லாத ஒரு குறையை நாங்கள் சொன்னால் அது குறையாகுமா அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது குறை அல்ல, அது அவதூறு அப்படின்னு சொன்னாங்க. அது குறை அல்ல, அது அவதூறு. இது ரெண்டையும் எதனால் நாங்கள் பேசுகிறோம்? இந்த நாவால் தான் பேசுகிறோம். ரெண்டையும் எதனால் பேசுகிறோம்? ஒருத்தருடைய குறையை பற்றி நாங்கள் பேசுகிறதாக இருந்தாலும் நாவால் தான் பேசுகிறோம். அவனை பற்றி கழுவி ஊற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இந்த நாவால் தான் பேசுகிறோம். எல்லாமே இந்த நாவால் தான் பேசுகிறோம். ஒரு மனுஷன் கெட்டு போகிறது சொல்லுவாங்க, தவளை தன்னை வாயால் தான் கெட்டுறது அப்படிம்பாங்க. தவளை தன்னை வாயினால கெட்டுறது என்ன காரணம்? அது சும்மா இருந்தால் பாம்பு வந்து பிடிச்சிருக்குமா? இல்லை, அது கத்துது. அது கத்தினதால தான் அந்த பாம்பு வந்துட்டு செய்யுது, பிடிக்குது. எனவே இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன்னு சொன்னால், எங்களுடைய நாவை நல்ல முறையில் பயன்படுத்தினால் அல்லது எங்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்த முடியாத தகாத வார்த்தை தான் நாவினால் வரக்கூடும் அப்படி என்று சொன்னால் அமைதியாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தவனை பற்றி பேசாமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவனை பற்றி குறை பேசுவது, அவன் இல்லாத பொழுது அடுத்தவனுடைய குறைகளை நீங்கள் துருவி ஆய்வு செய்வதும் இதெல்லாம் இஸ்லாம் தடை செய்த ஒன்று. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்துக்குள்ளாக்கப்படுகின்ற ஒரு செயல்கள் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்று கேட்டால், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒருவரை குறை கூறி தெரிய வேண்டாம், குறை கூற வேண்டாம். அவருடைய குறையை வேறு சொல்ல வேண்டாம், இவருடைய குறையை அவர் சொல்ல. என்ன, அல்லாஹ் தான் படைச்சான், மனுஷனை படைச்ச யாரு? அல்லாஹ் தான். இவர் அவருடைய குறையை சொல்ல வேண்டாம், அவர் இவருடைய குறையை சொல்ல வேண்டாம். நம்ம வேலையை நாமளே பார்க்கணும். அதனால தான் நல்லா சொல்றான், இப்படி செய்பவர்களுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். உங்களுடைய ஒரு சகோதரன் ஒரு மரணித்தால் அந்த மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை, அவனுடைய இறைச்சியை நாங்கள் உண்ணுவதற்கு விரும்புவோமா அப்படின்னு நல்லா கேள்வியை கேட்டுட்டு அவனே விடையை சொல்றான், ஃபக்கரிஹ்துமூ, நீங்க வெறுப்பீர்களா இல்லையா? ஒரு செத்து கிடக்கின்ற, ஒரு இறந்து கிடக்கின்ற ஒரு சகோதரன், ஒரு மனுஷன், மிச்சம் தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பயணம் போயிட்டு இருக்கிறாங்க, கூட 2 பேரும் வர்றாங்க.
என்ன பேசிட்டு வர்றாங்க தெரியுமா? 2 பேர் அவர் இவரை பற்றி பேசுறது, அவர் அவரை பற்றி பேசுறது. அப்புறம் ரசூலுல்லாவுடைய காதில் விழுகுது. ரசூலுல்லாஹ் அப்படி போகிற டைமில் ஒரு இறந்து கிடக்கின்ற ஒரு ஆட்டை காட்டுறாங்க. இங்கே வாங்கப்பா 2 பேர் வந்து இந்த ஆட்டை வந்துக்கிட்டு 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இன்னியா ரசூலுல்லாஹ், இறந்து கிடக்கிற ஆட்டை நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்க அப்படி இந்த வந்த 2 பேரும் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? விரும்ப மாட்டோம். அப்படி விரும்பாத ஒரு செயலை நீங்கள் இப்போ செய்து கொண்டு வந்தீர்களே, எப்படி செஞ்சீங்க? அடுத்தவனை பற்றி பேசுனீங்க, அடுத்தவனுடைய குறையை பற்றி பேசிட்டு வந்தீங்க. இதையே உங்களுக்கு சாப்பிட முடியலைன்னா அதை நீங்கள் சிம்பிளாக பேசிட்டு வர்றீங்களே, அது இஸ்லாம் உங்களுக்கு அனுமதிச்சதா? அது இஸ்லாம் தடை செய்திருக்குல்ல, இப்போ நீங்கள் எதுக்காக இதை செய்கிறீங்க அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. இப்போ இந்த செய்தியெல்லாம் எதை சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் எதை பேசினாலும் எங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும், நாவை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறது. நாங்கள் நோம்போடு இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அய்யத தஆமஹு வ ஷராபஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் நோன்போடு இருக்கின்ற நேரத்திலே பொய்யான பேச்சையும் அதை கொண்டு அமல் செய்வதையும் அவர் விடவில்லையோ, அவர் பசித்திருப்பதினாலும் தாகத்தோடு இருப்பதினாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் பகல் முழுக்க தாகத்தோடு இருப்போம், பசியோடு இருப்போம், ஆனால் எங்களுடைய நாவுகள் திக்ருகளோடு இருக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், இதற்கு நன்மை இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாவுகள் வந்துக்கிட்டு என்ன செய்கிறது? பொய் பேசுகிறது. வியாபாரத்துக்கு போவாங்க, வியாபாரத்தில் வந்துட்டு என்ன பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது இல்லை. மாஷா அல்லாஹ், எல்லோரும் இல்லை, சிலர்கள் இருக்கிறார்கள். அது இது உண்மையிலேயே 10 லட்சத்துக்கு தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறது, பொய் சத்தியம் செய்கிறது. இப்போ இது வந்துக்கிட்டு இஸ்லாத்தை கூடுமா? இல்லை, கூடாது. எனவே நாவால் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக, இந்த உலகத்தினுடைய லாபத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்ப வந்துக்கிட்டு வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? பொய் சத்தியத்தை செஞ்சு எங்களோட குடும்பத்துக்கும் அந்த சாப்பாட்டை கொடுத்து மாஷாஅல்லாஹ் சொர்க்கம் போக முடியுமா? முடியாது. ஏன்? நாவால நாங்கள் அழிவை தேடிக்கொள்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் வந்துக்கிட்டு நோன்போடு இருக்கிற நேரத்தில் பொய்யான பேச்சையும் விடவில்லையோ, அதை கொண்டு அமல் செய்வதையும் விடவில்லையோ, அவர் பசியோடு இருந்தாலும் தாகத்தோடு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்படின்னா என்ன? நோன்பு வேஸ்ட்டு, நோன்பு பிடிக்கிறது வேஸ்ட்டு. ஆனால் நம்மாக்கள் என்ன பண்ணுறது தெரியுமா? நோன்பு பிடிச்சி சிலாக்கள் இருக்கிறாங்க, நோம்போடு இருக்கிற டைம்லேயே அடுத்தவங்களை பற்றி பேசுறது. நோம்போடு இருக்கிற நேரத்திலையும் அடுத்த இது கூடுதலாக யாருக்கிட்ட இந்த பழக்கம் இருக்கின்ற பெண்கள் இடத்தில், அதான் குறைக்காகன்னு சொல்லலை, இந்த கூடுதலாக எல்லாரும் அந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருந்துச்சு, வேலைப்பளுகள் கூடுதலாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு பேசிக்கொண்டிருப்பதற்கு டைம் போதாது, என்ன செய்கிறோம்? சமைக்கணும்னு சொன்னால் விறகு மூட்டி, அடுப்பை மூட்டி, அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாம் எடுக்கிறவளை கணவனுக்கு சேவை செஞ்சு, பிள்ளைகளுக்கு சேவை செஞ்சு, குடும்பங்களுக்கு சேவை செஞ்சு எல்லாம் செஞ்சு முடிக்கிறவளை டைம் போய்த்துது. உறங்குவதுக்கு தான் டைம். அப்படியே இருட்டாயிரும். உறங்கினா அடுத்த அன்றைக்கு காலையில் விரும்பினாங்கன்னு சொன்னால் மறுபடியும் அதே மாதிரி வேலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படியா? எல்லாமே சொகுசு. இப்போ சமைக்கணும்னு சொன்னால் எல்லாம் குக்கரில் போட்டால் அது சாப்பாடாக வந்து நிற்கிது, கேஸில் வச்சா அது சாப்பாடாக மாறுது. எல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். எல்லாமே ஒரு மெஷின்கள் இன்றைக்கு வந்துட்டு, எல்லாமே கருவிகள் வந்து விட்டது, சிம்பிளை காட்டி விட்டது. இப்போ இதை காட்டினா என்னது? இது பிழை கிடையாது, தப்பு கிடையாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு போகிறது. எனவே இதில் என்ன நாங்கள் விளங்கணும் சொன்னால், கிடைக்கிற நேரம் இருக்குது இல்லை, எங்களுக்கு நேரம் கிடைத்தால் பெண்கள் என்ன பண்ணுவார்? சில பெண்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், பக்கத்து வீட்டிலையும் போவாங்க, போயிட்டு நோன்போடு இருக்கிற நாங்கள் திக்ர் செய்யணுமா இல்லையா, குர்ஆன் ஓதணுமா இல்லையா, நன்மை இருக்கிறதா இல்லையா. ஆனால் என்ன பண்ணுறது? எங்களோட வேலைன்னு சொன்னால் அடுத்தவனை பற்றி பேசுறது, அடுத்த ஆளை பற்றி, அவளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஆயிஷாவை பற்றி தெரியுமா, எப்படி இருந்தால் தெரியுமா, இந்த ஃபாத்திமா எப்படிப்பட்ட தெரியுமா, அவன் என்னெல்லாம் பண்ணாது தெரியுமா, அந்த பொழுதுபோக்குக்காக நேரம் போகிறதுக்காக எல்லாம் பேசுறது. இந்த பண்பு யாரிடத்தில் கூடுதலாக இருக்கிறது? பெண்களிடத்தில் இருக்கிறது. பெண்களை சொல்கிறேன் என்பதற்காக ஆண்களத்தில் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள்ல நாங்கள் ஆண்களையும் பார்க்குறோம். என்னது? ஒருத்தருக்கு நேருக்கு முகத்துக்கு நேரம் செல்ல முடியாமல் பின்னாடி இருந்து சொல்கிறது. எப்படி? அது நேரடியாக செல்ல மாட்டாங்க, நேரடியாக சென்னால் என்ன சரி நினைப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் பின்னாடி இருந்து போய் அடுத்த இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ட்டு பேசுறது. இது யாருடைய பழக்கம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல் வஜ்ஹை, 2 முகமுடையவன். 2 முகம்னா இந்த 2 தலை வச்சதா? 2 முகமுடையவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் அவன்? அந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது
எங்களை பற்றி நல்லா பேசுவார். இன்னொரு இடத்துல போகின்ற பொழுது எங்களை பற்றி அசிங்கமாக பேசுறது. இவன் யாரு? துல் வச்சு. இந்த பண்பு யாரிடத்தில் இருந்தது? அபூஜஹல்கிட்ட இருந்தது. இந்த பண்பு யாரிடத்தில் இருந்தது? அபூஜஹல்கிட்ட இருந்தது. அபூஜஹல்கிட்ட இருந்ததா இல்லையா? அபூலஹப்கிட்ட இருந்தது. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தப்பத் யதா அபீ லஹப். அபூலஹப் நாசமடையும், அபூலஹப் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? அவன் இஸ்லாத்துக்கு எதிரான விலை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அவதூறாக பேசினான். நல்ல விஷயமே பேசுறது கிடையாது. ஒரு சாரார்கிட்ட போய் நல்லதாக பேசினா அவர் என்னுடைய நானாட மகன் தான் அல்லது தம்பியோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போய் அவரை போல ஒரு பைத்தியக்காரன் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. எனவே நாவால தான் அப்படி கேட்டு போனான். நாவு ஒன்று இருந்ததுனால தான் கெட்ட விஷயங்களை பொறாமை எரிச்சலில் இஸ்லாத்தின் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியினால் கெட்ட விஷயங்களை பேசி என்ன செஞ்சான்? கேட்டு போனான். இவரின் துன்வஜிகை, இரண்டு முகத்தை உடையவர்கள் என்று சொல்வார்கள். எனவே இப்படியான ஒரு தன்மையில் இருப்பவர்கள் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விட்டார்கள். நாங்கள் ஒரு விஷயத்தை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகின்னார் வலவு பிஷக்கி தம்ரா. நீங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு சிறு கீற்றை, ஒரு சின்ன துண்டையாவது கொடுத்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நல்ல வார்த்தைகள் சிறியதாயினும் அதை பேசியாவது நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அப்போ நரகத்தை பயந்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு முறை சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சாதாரணமாக ஒரு சபையில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பார்கள் என்றால் 5வது நபர் சத்தத்தை உயர்த்தி பேசுவார். எனவே தாவீது இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நபித்தோழர் என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் சத்தத்தை கூட்டிட்டார், கொஞ்சம் சத்தத்தை கூட்டி பேசிட்டார். பேசின உடனே ஒரு வசனத்தை அல்லாஹ் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனக்கு இறக்கி வைக்கிறான். என்ன வசனம் அது? அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் சொல்கிறான், என்ன யாரெல்லாம் இந்த சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்களோ அந்த வசனம் அப்படியே வருது. யாரெல்லாம் லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினால் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனே அந்த சபையில் தாவீது இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பாருங்கள் அவருடைய எண்ணத்தை. அந்த நபித்தோழர் அடுத்த செகண்ட் அந்த சபைக்கு வரவில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க, தாவீதை காணும். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு தெரியுமா? அவர் பள்ளிவாசலுக்கு வளமையாக ஒருத்தர் வரலன்னா விசாரிப்பாங்க. இப்போ நம்மாக்கள் விசாரிக்கிற மாதிரி, என்னப்பா இவர் இப்படி வந்தார், இந்த வக்துக்கு காணோமே, சுபவுக்கு அடிக்கடி வார ஒரு மனுஷன் இன்றைக்கு வரலையே அப்படின்னு நாங்கள் விசாரிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு சஹாபாக்களோடு என்ன கண்ணியமான முறையில் இருந்தார்கள். சஹாபாக்களோடு ஒரு ஹுப்பு, ஒரு நேசத்தோடு இருந்தார்கள். அப்போ அந்த தாவீதை காணல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்துட்டு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் அப்பா தாவீது வந்த அவரை காணோமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியாது யார சொல்லலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவரை வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வாங்க, அவரை போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நபித்தோழர் போகிறார். போகிற நேரத்தில் வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார். எப்படி அழுகிறார் தெரியுமா? கண்களால் அந்த கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீர் வந்துக்கிட்டு அவருடைய உடம்பெல்லாம் நலைக்கின்ற அளவுக்கு அழுது கொண்டே இருக்கிறாராம். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் தோழர்களே, எவ்வளவு ஈமானுடைய அந்த உறுதியை பாருங்கள். நாங்கள் ஒரு வார்த்தை பேசிவிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நபித்தோழருக்கு அந்த நபித்தோழர் இருக்கின்ற சபையில் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கினானே அப்படிங்கிறதுக்காக அந்த நபித்தோழர் வீட்டுக்கு சென்று அழுது கொண்டே இருந்தாராம். அப்பொழுது மாதவர்கள் அவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னால் வர முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க விரும்பவில்லை, நான் அநியாயம் செய்தவனாக ஆகிவிட்டேன். என்ன காரணம்? வாங்கப்பா ரசூலுல்லாஹ்கிட்ட போவோம், வாங்க தீர்ப்பு கேட்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, தாவீது இப்னு கைஸ் நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க? யார சொல்லலாம், இந்த சபையில் இருக்கின்ற பொழுது, நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய சத்தத்துக்கு மேலால் நான் என்னுடைய சத்தத்தை உயர்த்தி விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அமல்களெல்லாம் அழிந்து நாசமாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னை மறுமையிலே விசாரிக்கின்ற பொழுது எந்த ஒரு அமலும் இல்லாத ஒரு மனிதனாக நான் போய் நிற்பேனே. யார சொல்லலாம், என்னை யார சொல்லலாம் காப்பாற்றுவார்கள்? அமல்களே இல்லாமல் அமல்களெல்லாம் அழிந்து நாசமாக்கி
இந்த ஒரு செயற்பாட்டுக்காக அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னை மறுமையிலே விசாரிப்பானே, என்னுடைய நாவால் நான் கெட்டு போய்விட்டேனே என்று அந்த மனிதர், அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் தெரியுமா? சாபித்தே நீங்கள் அழ வேண்டாம், சாபித்தே நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் சொர்க்கவாதி. ஏன் தெரியுமா? உங்களுடைய பேச்சு ஒரு சபையில் நீங்கள் உயர்த்தி பேசுகிறீர்களா, அல்லாஹ் இயற்கையிலேயே உங்களுடைய சத்தத்தை கூட்டி வைத்திருக்கிறார். இயற்கையிலேயே நீங்கள் சத்தத்தை கூட்டி பேசக்கூடியவர்கள். எனவே நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் சொர்க்கவாதி என்று சொன்ன உடனே தான் அந்த சஹாபி அழுகையை நிறுத்தினார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் தோழர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம். 4 பேருக்கு முன்னால் அடுத்தவனை அசிங்கப்படுத்துறது, சத்தமாக பேசுறது, மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு மனைவியை அசிங்கப்படுத்துறது, மனைவியுடைய மனசு நோகும்படி நடக்கிறது, கணவனுடைய மனசு நோகும்படி மனைவி நடக்கிறது. அதே போன்று நண்பர்களுக்கு மத்தியிலே இன்னொரு நண்பரை கேவலப்படுத்தி பேசுவது, மார்க்க விஷயங்கள் நடக்கின்ற பொழுது அவர் வந்துக்கிட்டு இப்படி அந்த பாருங்க, இவர் தௌஹீதான் தான் அப்படின்னு பேசுறது, இப்படியெல்லாம் ஒரு மார்க்கம் தடை செய்த, அதாவது எங்களுடைய நாவில் தடை செய்ய, இதெல்லாம் கெட்ட விஷயம், இதெல்லாம் புறமாக இருக்கிறதோ அத்துணை விடயங்களையும் பேசுகின்ற அந்த செயற்பாடுகள் இருக்கிறதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மறுமை நாளில் கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுவார்கள், மறுமை நாளில் கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாக்குக்கு பேசுகின்ற ஆற்றலை கொடுத்து மறுமையில் எங்களுக்கு தண்டனை தரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் என்றால் யாரும் அந்த நீதிமன்றத்தை தப்ப முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, நாமெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டிய ஒரு தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது. இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இந்த ரமலான் அவரை விட்டு கடந்து செல்லுமோ அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்தில் கிடையாது. அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்? சென்ற வருடம் ரமலானின் மாதத்தில் இருந்தவர்கள் இந்த வருடம் ரமலான் மாதத்தில் கிடையாது. இந்த வருடம் ரமலான் மாதத்தில் இருப்பவர்கள் வார வருடம் ரமலான் மாதத்தில் இருப்பார்களா என்பதே கிடையாது. எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் இருந்திருக்கின்றோம் இல்லையா? எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த நிஅமத் இந்த நாவு. ஏனென்றால் இந்த நாவை பேசுகின்ற ஆற்றலை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்றால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள், அந்த மக்கள் நிம்மதியாக நோன்பு பிடிக்க முடியாது, நிம்மதியாக பேசி திரிய முடியாது, நிம்மதியாக உறவுகளை சந்திக்க முடியாது, நிம்மதியாக அவருடைய வாழ்க்கையை எடுத்து நடந்து செல்வதற்கு இபாதத்துக்கள் செய்வதற்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு நாவை தந்து நல்ல விஷயங்களை பேசுவதற்கு, நல்ல விஷயங்களை செய்வதற்கு, நல்ல விஷயங்களை செய்வதுதான் குர்ஆனை ஓதுவதற்கு, படிப்பதற்கு, நாவால் அதிகமாக நாவுகளை அசைத்து பேசுவதற்கு அப்படியான ஒரு தன்மையை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் எதெல்லாம் இஸ்லாத்தில் கெட்ட விஷயம் என்று நாவினால் ஒரு மனுஷன் அழிந்து போவான் என்று இஸ்லாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை நாங்கள் தவிர்த்து கொண்டு எதெல்லாம் செய்வதூடாக சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் நடந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் எங்களுக்கு தயார்படுத்தியிருக்கின்ற சொர்க்கத்தில் செல்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.